இந்த நிலையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட பிரதான தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று ஒரு தமிழ்நாடு தரப்பிலிருந்து ஒரு குரல் எழுந்த நிலையில் அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு பிறகு கூட்டு நடவடிக்கை குழுவுடைய முதல் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டு நடவடிக்கை குழு என்ன முடிவெடுக்கப் போகிறது, அடுத்தடுத்து இந்த விவகாரத்தை எப்படி அணுகப் போகிறார்கள், இதனுடைய அரசியல் ரீதியான தாக்கம் எப்படி இருக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்களை பேசுவதற்காக விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். திமுக தரப்பிலிருந்து திரு மனுராஜ், பாஜக தரப்பிலிருந்து திரு SR சேகர், அதே நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மனுராஜிலிருந்து தொடங்கலாம். இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய நோக்கம் என்ன? அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற ஒரு 17 நாட்களுக்குள்ளாக அடுத்த நகர்வு எதற்காக இந்த வேகம்? முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக எடுத்து செல்வதற்கான எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை, இது அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இது மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய விஷயமும் அல்ல. இதில் சட்ட சிக்கல்கள் அதிகம், அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகம். அதனால் இதை பொதுமக்களுக்கு முதல்ல எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களுடைய கருத்து. அதற்காக தான் நாங்கள் முதலில் இதற்கு குரல் கொடுத்தோம். அதன் பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் கூட்டினோம். அதற்கு அடுத்த நகர்வாக நீங்கள் சொல்வதை போல் இன்று ஒரு தேசிய அளவில் 8-9 மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகளை கூட்டி இன்று ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி அது ஒரு கலந்தாலோசனை கூட்டமாக இன்று நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். குறிப்பாக இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அரசியலமைப்பு சட்டப்படி ஷரத்து 82 அடிப்படையில் 81 அடிப்படையில் ஒவ்வொரு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு ஒரு தொகுதி வரையறை செய்ய வேண்டும், அது மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் சொல்லலாம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிகழ்வில் இது ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைத்து செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒவ்வொரு முறை சென்சஸுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இதை 2 முறை இதை ஒத்தி வைத்திருக்காங்க. 1976 ஒரு முறை, 2001 ஒரு முறை. எதற்காக ஒத்தி வைத்தார்கள் என்று பார்க்கலாம். 70களில் மக்கள் தொகை ஒரு பிரச்சனையாக ஒன்றிய அரசு கருதியதால் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கும் தேசிய அளவிலும் சில நடவடிக்கைகளை எடுத்து சென்றார்கள். அது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி என்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்யப்படுவதனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பை 25 வருடத்துக்கு ஒத்தி வைக்கலாம் என்றுதான் முடிவெடுத்தார்கள். இன்று நாம் 50 வருடமாக எந்த ஒரு மறுசீரமைப்பும் செய்யாமல் அதே 543 தொகுதிகளை, அதாவது மக்கள் அவையில், லோக்சபா என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற அவையில் நாங்கள் 50 வருடமாக நம்ம அப்படியே வச்சு சென்றிருக்கிறோம். 1976 வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை 64-65 கோடி கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை 140. மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதியை மறுவரையறை செய்யறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு தென் மாநிலங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய நகர்வு என்ன? எதற்காக இன்னைக்கு இந்த ஒன்று சேர்ந்திருக்காங்க? என்ன முடிவெடுக்க போறாங்க? இது நியாயமா பார்த்தீங்கன்னா இது ஒரு தேசிய அளவில் இன்னைக்கு ஆளும் கட்சியை எடுத்து சென்றிருக்க வேண்டும். எந்த ஒரு நம்ம நாட்டிற்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, அது நல்லதா கெட்டதான்றது பின்னாடி பேசலாம். எந்த ஒரு மக்கள் ஜனநாயகத்துக்கு அடிப்படையான ஒரு கருத்து, மக்கள் ஆட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து ஆக இருந்தாலும் அதை ஒன்று கூடி கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி போன்ற விஷயங்களை எந்த ஒரு சரியான கலந்தாலோசனையும் இல்லாமல் ஒரு சார்பு நிலையில் ஒரு தலைப்பட்சமாக ஒரு குழுவை அமைத்து சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அதே போல இந்த பிரச்சனையும் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் அல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இன்று பல மாநிலங்கள் முதல்வர்கள், அரசியல் பிரதிநிதிகள், அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள், தலைவர்களை கொண்டு இன்று ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இது ஒரு கன்சென்சஸ் பில்டிங், அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு கலந்தாலோசித்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளியிட இருக்கிறோம் என்று. சரி, இது முதல் சுற்று கருத்தாடுகிறேன்.